கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தீனுடைய உழைப்பு அது முறையாக செய்யப்பட்டால்தான் உழைப்புடைய பிரதிபலிப்பு உண்டாகும். வேலையை முறைகேடாக செஞ்சால் அதனால் எத்தனையோ பல விபரீதங்கள் உண்டாயிரும். அதான் வல்லதீன ஜாஹது ஃபீனா என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஃபீனாண்டா எங்களுடைய முறை, அதாவது ஜுஹுதுன் நுபுவத், அது அலா மன்ஹஜின் நுபுவத் தான். நுபுவத்துடைய உழைப்பு நுபுவத்துடைய போக்குலாம் செய்யப்படணும். காலங்களுடைய தாக்கம் அதில் ஏற்படாது. துனியாவுடைய சடவாத முன்னேற்றம் காலத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த காலத்தின் போக்குக்கு ஏற்றப்பாது அதை மாற்றிக்கொண்டே போகணும். இது காலத்தை வெல்லுகின்ற காரணி அல்ல. காலத்தை மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறான், இது காலத்தை வென்றது. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இல்லை, இதுதான் காலத்தை மாற்றும். எப்படி மாற்றினிக்கு? ஐயாமில் ஜாஹிலியா அந்த காலம் ஹைரல் குருன்னு மாறிச்சு. இது காலத்தை மாற்றும். அவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்ற இயலாது. உங்களை காலத்தை மாற்றுங்க. ஐயாமல் ஜாஹிலியா காலம் ஹைரல் குருனா மாறிச்சு, இந்த வேலை தான் மாற்றினிச்சு. அப்படிப்பட்ட வேலையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரண்டா அது எவ்வளோ பெரிய மடத்தனம் அது. அதனால் வேலையை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாத்திரம் இல்லை, நாங்கள் மாறணும். வேலை செய்கிறதே நாங்கள் மாறுவதற்காக வேண்டித்தான். எங்களில் மாற்றம் ஏற்படுத்தணும். எப்போ மாற்றம் வருண்டா, வாழுகின்ற இடத்துல வேலை வந்தாத்தான் வாழ்க்கை மாறும். வாழுகின்ற இடத்துல வேலை வரலண்டா வந்து போற இடத்துல உள்ள வேலையால வாழ்க்கை மாறாது. நாங்கள் வாழுகின்ற இடம் எங்கட வீடு தான். வீட்டில் உள்ள தபிலீഗ് தான் ஆளை மாற்றும், வெளியில் உள்ள தபிலீഗ് ஆளை மாத்தாது. பள்ளியில மர்கஸில் நடக்கிற தபிலீഗ് எங்களை மாத்தாது, அதை வீட்டை கொண்டு வரணும். பஸால் உள்ள சாமான் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பாடு ஆகும். பஸால் வைக்கிற மரக்கறி இறைச்சி அது வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பாடு ஆகும். இங்கே வச்சு தான் சமைக்கணும். அதனால வீட்டுக்குள்ள இந்த உழைப்பு வரணும். அதுதான் வீட்டில் நாளாந்த உழைப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதுல முதன்மையானது தான் வீட்டு தாலீம். பெண்கள் உழைப்புடைய எதிர்பார்ப்பு நாளாந்த வீட்டு தாலீம் ஹயாத்தாக்கப்படுறதா. பெண்களால் பதில் வெளியாகிறது, போறது, வராந்தனை போறது எல்லாம் செஞ்சு கைக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு வீட்டிலையும் நாளாந்த தாலீம் நடக்கணும், அது ஹயாத்தாக்கப்படணும். 100% ஒவ்வொரு வீடும் தாலீம், நாளாந்த தாலீம் உள்ள வீடாக மாறணும். சிலங்க தாலீம் பூர்த்தி ஆகிறது, முடிஞ்சோன்னா 20 நிமிஷம் தாலீம் ஆக்கிட்டு போங்கன்னு சொல்லி ஆரம்பம். தாலீமுடைய பூர்த்தி 5 மலை கொண்டு தாலீம் நடக்கணும். நாளாந்தம் 5 விடயங்கள் எங்களுடைய வீட்டில் கூட்டா நடக்கணும். நாளாந்தம் தாலீம் வாசிக்கணும். எல்லா கிதாபுகளும் வாசிக்கப்படணும். அடையாளம் வச்சு வாசிக்கப்படணும். சும்மா அடுத்து பிரட்டிட்டு பார்த்து வாசிச்சுட்டு போறோம் இல்லை. எப்படி மஸ்ஜிதில் தர்த்தீப் போடப்பட்டு தாலீம் வாசிக்கப்படுதோ அதே மாதிரி தர்த்தீப்பை எங்களோட வீட்டுகளும் போட்டு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது தாலீமோட இமாடைய முதாக்கரா செய்யணும். 6 நம்பர் முதாக்கரா செய்யப்படணும். 6 சிஃபாத்துகள் என்பது படிக்கிற பாடம் இல்லை, அது வாழுகின்ற வாழ்க்கையுடைய தர்த்தீப். அது வாழ்க்கைக்குரியது. சிஃபாத்துக்கள் என்பது வாழ்க்கைக்குரியது. ஈமான் அது சிஃபாத்தாக மாறும் வரையில ஈமானை பற்றி பேசணும். யக்கீனுள்ள மனுஷன் என்று வரணும். எல்லாருடைய தாத்தி மீது யக்கீன் இருக்குது என்று வரணும். ஒரு காக்கும் சொல்றான், நான் 2 ரகாத் தொழுது சாதிச்சு கொள்வேன்னு சொல்றான். தொழுகையுடைய சிஃபாத்து உண்டாயிருக்குது. தொழுகையுள்ள மனுஷன், சும்மா பணக்கார மனுஷன் சொல்றான் தானே, பணத்துடைய சிபத்து உண்டாயிருக்கு. அதிகாரமுள்ள மனுஷன் சொல்றான் தானே, அதிகாரி. அவர் கோலண்ட் எடுத்து சொன்னான்னா விஷயம் நடக்கும். அதிகாரத்திலே சிபத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது. பணத்துடைய தாக்கம் ஆள்ற வழியாகுது, அதிகாரத்திலே தாக்கம் ஆள்ற. சரி, கலிமாவுடைய தாக்கம் எவ்வளவு உண்டாயிருக்குது. ஜமாத்துன்னு போய் கலிமாவுடைய தாக்கம் உள்ள மனுஷன் எப்படி வந்துச்சு. தொழுகையுடைய தாக்கம் உள்ள மனுஷன் எது வந்தாலும் தக்பீர் கட்டி தொழுதார், விஷயம் நடந்துடும். தொழுகையுடைய தாக்கம் உண்டாயிருக்கும். சரி, இல்மு பேசி பேசி இல்முடைய தாக்கம் உண்டாயிருக்கணும். இல்முடைய தாக்கம் உண்டா அலுமார் நிறைய கிதாபு வர்றது இல்லை. இல்முடைய எழுத்துத்தான் பேப்பர்ல இருக்கும்,
அந்த எழுத்துல வந்த பொறுப்பு இருக்கிறதே கல்புக்கு போகணும். அந்த அந்த பொறுப்பை சுமக்கலண்டா எழுத்து சுமக்க நல்லா சொல்ல கழுதையும் சுமக்கு தானே. நீங்க என்ன பெரிய பெரிய வேலைன்னு சொல்றீங்க? கமசல் ஹிமாரி அஹ்மில் அஸ்வாரா, கழுதையும் சுமந்ததை நீங்களும் சுமந்திக்கிறீங்க. எழுத்து உள்ள கிதாபு மட்டும் சுமந்தது கழுதட வேலை. அந்த எழுத்தை சுமந்ததுல பொறுப்பு சுமக்கணும். வாப்பா ஒரு வேலை சொன்னார், செஞ்சு முடிக்கிறனும் இருக்கும். வாப்பா சொன்னது ஒரு வரிதான் எழுத்து, ஆனா அது ஒரு பொறுப்பா மாறி இருக்குது. வேலை முடியல. வாப்பா ஒரு வசனம் தானே சொன்னது, ஆனா அது பொறுப்பு விளங்கிட்டு. ஆபீஸ்ல அதிகாரி ஒரு வசனம் தான் சொன்னார், முடிக்கணும் நினைக்கிறார், பொறுப்பு விளங்கிட்டு. வாப்பாவுடைய வசனத்துல பொறுப்பு விளங்குது, அதிகாரியுடைய வசனத்துல பொறுப்பு விளங்கு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வசனத்துல பொறுப்பணும் இல்லையா? அது பேப்பர்ல எழுதி வாக்கி வச்சிருதா? அதான் சொல்லலாம் கழுதட வேலைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கழுதைக்கும் புத்தி இல்லை, உனக்கும் புத்தி இல்லைன்னு எல்லாம் சொல்றான். அவங்கள போல மனுஷன் வார்த்தையில உள்ள பொறுப்பு விளங்குது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வார்த்தையுடைய பொறுப்பு விளங்குது இல்லையா? அதுதான் சொல்ல நீ கழுதைன்னு சொல்றான். கல்புக்கு போய் இந்த இல்மு போய் சேரணும். கல்புல இல்மு சேர்ந்தா நூறாக வரும். அந்த நூறுடைய வெளிச்சத்துல முதலாவது வர வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய மாரிஃபத். அல்லாஹ்வுடைய மாரிஃபத் தொடங்குது அல்லாஹ்வுடைய பயமாக ஆரம்பமாகுது. பயம் வந்தா அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகும். நெருங்க முஹப்பத் உண்டாகும். முஹப்பத் வந்தா அல்லாஹ்வுடைய ஸிக்ருடைய இன்பத்தை எல்லாம் வெளியாக்குவான். என்ன அதான் மாயத்தலதுல் முத்தலதிதூன், உலகத்தில் இன்பங்கள் அனுபவிக்கிறாங்க மக்கள். பார்த்து ரசிச்ச இன்பம், திண்டு குடிச்ச இன்பம், உடுத்து கழிச்ச இன்பம், திக்கிர் செஞ்ச இன்பம் இருக்குது. அது எல்லா இன்பங்களையும் மிகைத்த இன்பமாக மாறும். அது எப்போ மாறும்டா, அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்துல நிலைத்து நிற்கணும். அல்லாஹ் எப்படி திக்கிர் செய்யணும்டா, அந்துதுக்கர வலா துன்சா. ஹக்கீகத்தான தக்வாக்கு விளக்கம் சொல்லுகிற உலமாக்கள் எழுதுகின்ற ஒரு விடயம்தான் அந்துதுக்கர வலா துன்சா. அல்லாஹ்வை நினைக்கணும், மறந்த நிலை வந்துடாமலுக்கு நினைக்கணும். காலையும் மாலையும் அரை மணித்தியாலும் அல்லாஹ்வை நினைக்கிறேன்டா, மற்ற 23 மத்தியம் எல்லாம் மறக்கிறையா? இல்லை, நினைச்சு கொண்டே இருக்கணும். மறந்துடாமலுக்கு நினைவிலே இருக்கணும். அந்த நினைவு வரண்டா, பாடமாக்கி வராத அந்த நினைவு மனசை பறிகொடுத்தா தான் வரும். நாம் எங்களோட மனசை எதுக்கு பறிகொடுத்தோமோ அதை மறக்கவே மாட்டோம். அல்லாஹ்வுக்கு இந்த மனசை பறிகொடுக்கணும். அதான் திக்ருடைய எல்லை. ஸோ இந்த சிவா திக்ருடைய மனுஷனா மாறுறது, இல்முடைய மனுஷனா மாறுறது, அஹ்லாக்குள்ள மனுஷனா மாறுறது. ஷேக்ஹான் மௌலானா சொல்றாங்க, தாய் பூவை போல இருக்கணும்னா. பூண்டு சொல்லக்கிலேயே முகம் பூரிக்கு போகுது, அந்த சொல்லுலேயே ஒரு தாக்கம் இருக்குது. பூவுடைய போலியான தோற்றம் அதே அழகா நிற்குது. போலியான பூ, பிளாஸ்டிக் பூ வாங்கி வச்சிருக்கிறோம், அதுவும் அழகாத்தான் இருக்குது. உண்மையான பூ அதுவும் அழகாத்தான் நிற்குது. போலியா வந்தாலும் அழகுதான் அது. அது பூ, அது தொட்டா சாஃப்டா இருக்கும், மோந்து பார்த்தா மணக்கும், கிட்ட இருந்து பார்த்தா கவர்ச்சியா இருக்கும், தூரத்திலிருந்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். தாய் பூவை போல இருக்கணும். கிட்ட இருந்து பேசினாலும் அது சந்தோஷமா தெரியும், தூரம் இருந்தாலும் நல்லா தான் இருப்பார். முள்ள போல இருக்கக்கூடாது. முள்ளுன்னு சொல்லக்கிலேயே முகம் சுழிச்சு போகுது. அதை பேரிச்ச உள்ளக்கிலே அவராண்டு இழுத்துட்டு போறா அவதான்னு சொல்ல முள்ள போய் என்ன கிட்ட வந்தாலே குத்தி போடுவார். பேசினா குத்துக்க தாங்க கேட்பார். என்ன வயத்திருந்தாலே பேச்சு, குத்திட்டு போகிற பேச்சு தான். முள்ள போல இருக்கக்கூடாது. ஒரு தாய் எல்லோரையும் சேர்ந்து போவார், எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவார். எல்லாரையும் சேர்ந்து போகணும். அஹ்லாக்குடைய பயிற்சி எல்லாரையும் போகணும். குரூப் சேர்றது இல்லை. ஜமாத்து போகணும். எங்களுடைய ஃபேமிலியை அப்படி தெரிஞ்சாக்கள் மட்டும் போமா ஜமாத்தை பண்ணி அப்படி நாங்கள் மட்டும் சேர்ந்துட்டு போகிறது. மத்தாக்களிடம் இல்லை, எல்லா முழு உம்மத்தையும் சேர்த்துட்டு போகணும். எல்லாரையும் இணைக்கணும். சில இஹ்லாஸ் உள்ள மனுஷனா மாறுறது சிபாத்துக்கள். அல்லாஹ்வுக்கு என்ற உணர்வு உண்டாகிறது. முழு உலகத்தின் அமானிதனை கையில் எரிச்சு மௌத்துக்கு முன்னால் ஒப்படைச்சிடணுமே என்ற ஒரு உணர்வு இருக்கணும். இது எனக்கு முடியாது, என் மனைவிக்கு முடியாது, பிள்ளைகளுக்கு முடியாது. அந்த உணர்வோட இந்த 6 சிபாத்து முதாக்கரை செய்யணும். சில விஷயங்களை பாடமாக்குறதுக்கு இல்லை, அது மனசில் பதியணும். இந்த உணர்வு உண்டாகணும். என்ற மனைவியின் தொழுகைக்குரிய பொம்புல அவள் தக்பீர் அடி சாதிச்சிருவா. நாம போக வேண்டியதான். 4 மாதம் போனாலும் சரி, 6 மாதம் போனாலும் சரி, மனைவி கிட்ட தொழுகை இருக்கு. அவள் என்ன நம்பின பொம்புல இல்லை, தொழுகையை நம்பின பொம்புல. அதுதான் முதாக்கரை செய்யறது. எங்களோட பிள்ளைகளும்
அந்த வழிகாட்டெல்லாம் பயிற்றப்படணும். பக்சன் ஜமாத் ஒன்று இங்கே வேலைஞ்சிட்டு போனாங்க. 2004ஆம் ஆண்டு நாங்கள் அங்கே வேலைஞ்சிட்டு வந்தோம். 2 ஜமாத்தும் ஏர்போர்ட்டில் சந்திச்சோம். சொன்னாங்க இலங்கையில் வேலை நடக்குது, பெண்கள் வேலை அடிமட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்கள் உழைப்பு வேகம் அடைக்குது, பெண்கள் உழைப்பு அது அறிமுகம் இல்லாத மாதிரி இருக்குது. சும்மா கொஞ்சம் நாங்கள் நிறைய பெண்கள் நிகழ்ச்சியில செஞ்சோம். அவன் சொன்னாங்க பெண்களுடைய தரபியத்துடைய நிறைய நிகழ்ச்சியை செஞ்சோம். அதில் வீட்டுடைய தரபிய தலைப்பில் சில விஷயங்களை படிப்பினைக்கான சொன்னோம். சொன்னால் அதில் ஒரு சம்பவம் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஸ்ரீலங்காவில் அதிகமான இடங்களில் எங்களோட பாகிஸ்தானில் டாக்டர் அம்ஜத் இருக்கிறார். அவர் பெண்கள் உழைப்பில் முன்னணியில் நிற்கிற ஒரு ஆள். ஆர்டர் பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, ஒரு 5-6 வயசு பிள்ளை. அப்போ ஒரு நாள் அந்த பிள்ளை கேட்டுச்சான் அப்பா கிட்ட, அன்னாசி பழம் தாங்க வாப்பான்னு கேட்டுச்சான். ஒரு மாதிரி கேட்டாரா, மகள் அன்னாசி பழம் யாரு படைக்கிறேன்னு கேட்டாரா. நானா படைக்கிறேன். வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக், கர்ணை வாரியதாத் அல்லாஹே, இதுதான் பேச்சு. பேசி பேசி யார் நம்ம முதாக்கரால அல்லாஹ் பற்றி பேசுறது. வானம் படைச்சவன் அல்ல, பூமி படைச்சவன் அல்ல, மரம் படைச்சவன் அல்ல, மரத்துல பழம் படைச்சவன் அல்ல, பழக்க ருசி கொடுத்தவன் அல்ல. இதே வீட்டில் பேசணும். முதாக்கரா அல்லாஹ் பற்றி பேசுறது, அல்லாஹ் பற்றி பேசுறது. அந்த மஜ்லிஸில் இருந்த பிள்ளை கேட்ட மாறி கேள்வி, மகள் அன்னாசி பழம் யாரு படைக்கிற? வீட்டை சொல்றானே அல்லாஹ் படைக்கிறது. படைக்கிற அல்லாஹ் கிட்ட கேளுங்களேன், படைச்சு தருவான். நான் படைக்கிறேன் இல்லையே. அவன் எப்படி கேட்குறேன்னு நினைக்கான். அதுதானே தொழுகையை பற்றி பேசுகிறோமே, தொழுது அடைகிறேன். ஆபா அந்த பிள்ளை தொலைச்சானாங்க. இன்னும் பருவ வயசு அடையல பிள்ளை. சரி, உழைப்புடைய முறையில் மன்ஹஜ் தாவத், மன்ஹஜ் நுபுவத்தில் கொண்டு போனா பருவ வயசு அடையாத பிள்ளையும் சாதனை வீரர்களாக மாறும். அந்த பிள்ளை போனக்கு அதை செஞ்சுட்டு தெரிஞ்ச மாதிரி தொழுவிட்டு துவா செய்யுது. அல்லாஹ்கிட்ட அன்னாஸ் பழம் கேட்கல அனுப்பியாச்சு பிள்ளைய. அப்போ நாம என்ன செய்யணும்? அவசரம் அன்னாஸ் பழம் வரவில்லைக்கு தானே வேணும். அது என்னென்னா பிள்ளைக்கு யக்கீனை சொல்லிக் கொடுத்து எங்கள்கிட்ட யக்கீன் இல்லை, அதனால நாங்கள் அன்னாஸ் பழம் வாங்க பார்ப்போம். அவர்கிட்ட யக்கீன் இருக்குது, அதான் பிள்ளை கொடுத்துக்கிறார், உள்ளதான் கொடுத்துக்கிறார். அதனால அவர் அன்னாஸ் பழம் வாங்க போகவும் இல்லை, யாருக்கும் தெளிவாக பண்ணி சொல்லவும் இல்லை. அவரும் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இல்லை மேலே வைத்து கபூலாயிட்டு அஸ்பாப் நடக்குது. அல்லாஹ் உலகத்தை திருப்புறான். அல்லாஹ்க்கு 1000 கோடி அஸ்பாபுல ஒன்று எங்களுக்கு தெரியலாதான். அல்லாஹ்கிட்ட எத்தனை கோடி அஸ்பாப் இருக்குது. அவன் நினைச்சா இன்னும் பல கோடி ஆக்கலும். அதில் ஒரு அஸ்பாப் தந்தா எங்களை விஷயம் முடிஞ்சுதானே. என்ன அல்ல அஸ்பாப் உண்டாக்குறான். ஒரு நோயாளி, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஆப்ரேஷன் விஷயமா அவரை கூட்டாளி ஒரு டாக்டர்கிட்ட அவர் போயிருக்கிறார். அவர் சொன்னார், எந்த கூட்டாளி டாக்டர் அம்ஜத் இருக்கிறார், அப்படியே அவரோட ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் சொல்லி அவர் கூட்டிகிட்டு வரார். இனி டாக்டரை போய் சேனல் பண்ணால் காசு கட்டணுமே. இது கூட்டாளி சந்தைகளை காசு கட்டே இல்லாத. அப்போ காசு கட்டே இல்லானாலும் நீங்கள் ஃப்ரீயாக வரதால் நிலைமையில் ஏதாவது செய்யணுமே. அப்போ என்ன செய்யற, ஹதியாக எடுத்துகிட்டு போவோம். பாபா சொன்னார், டாக்டர் ஏதாவது ஹதியாக எடுத்துகிட்டு போவோம். என்ன எடுக்கிறோம், பழம் என்ன வாங்கிட்டு போவோமே. சரி எடுங்கன்னு சொன்னார். இறங்கினார். எவ்வளோ பழங்கள் இருக்குது. அவர் அன்னாசி பழம் தான் எடுத்தார். அன்னாசி பழம் ஒன்று கொண்டு போகலாமா டாக்டருக்கு? ஒரு பெட்டி அன்னாசி பழம் வாங்கினார். ஒரு 5-10 அன்னாசி பழம், ஒரு பெட்டி நிறைய அன்னாசி பழம் வாங்கினார். எடுத்தார். கொண்டு போய் பெட்டினா இல்லை டாக்டர் அது உங்களுக்கு ஹதியாக கொண்டு வர. என்னன்னு கேட்டா, அன்னாசி பழம் இல்லைல்ல எனக்கு இல்லைன்னு சொன்னார். இல்லை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இல்லை எனக்கு இல்லைன்னு சொன்னார். எனக்கு நீங்கள் கொண்டு வரல. இல்லை சார் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இல்லை உங்களுக்கு இல்லை, இது அந்த இருக்கிற ஆளுக்கு அங்கே கொண்டு போகணும்னு சொன்னார். அவங்க அண்ணா பிள்ளையா இல்லை அன்னாஸ் பழம் தேது அன்னாஸ் பழம் அண்ணா அந்த பிள்ளை அல்லாஹ்கிட்ட அன்னாஸ் பழம் கேட்டுக்கொண்டிருக்குது. இதை காதில் விளையுது. சொன்னார், மகள் அல்லாத அந்த அன்னாஸ் பழம் இந்த இது கொடுத்தார். சின்ன பிள்ளையும் சாதனை செய்யும். எங்களுடைய வீட்டில் ஆர்சி பார்த்து முதற்காலம் முறையாக நடந்தார். நாங்கள் சும்மா ஆர்சி பார்த்து தானா சொல்லுங்களேன் சொல்லி போட்டு போனால் அது எங்களுக்கே படாது. சும்மா விளையாட்டு மாதிரி பேத்திரும். சாதனை செய்கிற விடயத்தை விளையாட்டா மாத்தினா பேத்திரும். என்னத்தை சாதிக்க 40 வருஷம் 6 நம்பர் பேசியிருந்தாலும் என்ன நடந்துச்சா? நடக்கும். நாங்கள் சரியா நடத்தினா நடக்கும். ஆனால் ஆர்சி பார்த்து முதற்கால லேசான வேலையல்ல. நாங்கள் சாதனை செய்வோம். எங்களுடைய பிள்ளையும் சாதனைக்கு வரும். மன ஒருமையை செய்கிறது, மகத்துவத்திலே செய்கிறது, பேணுதலாக செய்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை என்ற அந்த மகத்துவத்தோட மதிப்போடு செய்யணும். சரி, இமான முதாக்கரை செஞ்ச தஸ்கீர் பண்ணணும். குர்பானியுடைய பேச்சு இருக்குது. இது சஃபையை அலங்கரிக்கிற பேச்சு இல்லை, இது குர்பானியை ஹயாத்தாக்குற பேச்சு. அதனால குர்பானிக்கு ரெடியாக்கணும். நாங்கள் சபையில பேசினாலும் மக்களை தயாராக்கணும். வீட்டுக்குள்ளே பேசினாலும் வீட்டுக்குள்ளே தயாராக்கணும். கணவன் மனைவியிட பேசினா மனைவியை தயாராக்கணும். எப்போ போகிறோம் நாம ஜமாத், மனைவி சொல்லுவா இந்த மாதம் போவோமே,
4ஆம் மாதம் போவோமே 5ஆம் மாதம் போவோமேன்னு சொல்லலாம். மனைவி பேசினா கணவனை தயாராக்கணும், பிள்ளை பேசி உமாவை தயாராக்கணும், மாறி 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 தயாராக்கணும். ஆளுக்கால் உதவியா இருக்கிறது. ஒல் மூமினூன ஒல் மூமினாத் பாதுகும் மௌதியா பால். மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் என்ன தொடர்பு தெரியுமா? 2 பேருக்கும் அவங்களோட தீன் இவங்களோட பொறுப்பு, இவங்களோட தீன் அவங்களோட பொறுப்பு. ஒரு கணவன் விளங்கணும் என்ற மனைவியுடைய 3 நாள் இருக்கி, அது எந்த பொறுப்பு ஜமாத் ரெடி ஆகிட்டு போகணும். மனைவியை கூட்டி போறதுக்காகவே என்ன 4-5 பேர் அவரை தயாரிக்கணும். நாம மட்டும் எப்படி போறேன்? நாம மட்டுமில்ல, நான் ஜமாத்தை தயாரிக்கணும் போறதுக்கு. இந்த வாரக்கிழமை ஜமாத் இருக்குது, என்ன மனைவியுடைய 3 நாள் ஆகிய 2-3 பேரை பேசணும், பேசி ஜமாத் எடுத்து போகணும். கணவனுடைய குர்பானியுடைய பக்தி மனைவியுடைய பொறுப்பு. மனைவி விளங்கணும், இது முனிச்சில்லா போற நேரம், இது அவர் ஜமாத்து தயாரிக்கிட்டு போற நேரம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், எனக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. ஒரு ஊர்ல இருந்து ஜமாத் உண்டு, பைதல் ஜமாத், தனி ஜமாத் வெளியாகி போனாங்க. அந்த ஊர்ல அந்த அமித்ஷா பிடிக்கிற ஜமாத் தயாரிக்கிறவரு, அவருக்கு சிக்னேச்சர் போட தெரியாதவருக்கு, எழுத வாசிக்கிற உண்மை மனுஷன், சாதாரண சும்மா தொழிற்சிற எழுத படிச்சு இல்லை அவர். அந்த ஜமாத் எவ்வளவு ருஹானியத்தா இருந்ததுண்டா, அந்த ஜமாத் வேலை செஞ்ச இடத்துல எங்களோட ஹசரத் மருகம் மௌலானா மௌரூப் ஹசரத் அவர் வேலையா போனவர், அந்த இடத்துல தங்கினாரு அந்த ஜமாத்தோட. அந்த இரவு அவருக்கு ஏதோ உள்ளது பட்டுச்சு. உடனடியாக அவர் பக்தி ரெடியாகி கொழும்பு போய் அந்த ஜமாத்தில் தஷ்கில் பண்ணலாமான்னு கேட்டு அந்த ஜமாத்தில் வந்து சில வேலைக்காரு. அந்த ஜமாத்து வெளியாகி வந்தது யாருடைய பங்கு தெரியுமா? ஜமாத்து வெளியாகணும்னு அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மாமியும் சேர்ந்து நோன்பு பிடிச்சு ஜமாத்து வெளியாக்குனான். என்னோட மருமகன் ஜமாத்துடைய பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறார், என்னோட கணவன் ஜமாத்துடைய பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறார். அவர் 4ஆம் பேசியிருப்பார், நான் பைதல் ஜமாத்து தயாரிக்கிறேன் துவா செய்யுங்க 4ஆம் பேசியிருப்பார். ஆனால் வீட்டில் பொம்பளையெல்லாம் நோம்பு பிடிச்சாங்க, ஜமாத்து வெளியாகி போனிச்சு. சரி, கணவனுடைய இந்த உழைப்புடைய பொறுப்பு பொம்பளை சுமக்கணும். 2 பேரும் பொறுப்பு சுமந்தாத்தான் வேலை பூர்த்தி ஆகும். துணியால விஷயம் அப்படித்தானே, பழகி சாப்பிடணும்டா ஆணுடைய பகுதி ஆண் சரியா முடிக்கணும். எல்லா சாமானும் வாங்கிட்டு வரணும். எல்லாம் வாங்கி வந்தாரு, கொச்சிக்காய் வாங்கி வராது, என்ன செய்யற? அவன் என்ன சொல்லுவான், நீ கொச்சிக்காய் ஒன்றும் இல்லை, நீங்க நான் என்ன செய்யறேன்னு சொல்லுவான். அவர் முழு சாமானும் வாங்கிட்டு வரணும், இவன் முறையா சமைக்கணும். அப்பதான் 2 பேரும் சேர்ந்து திருப்தியா சாப்பிடலாம். ஆண்களுடைய உழைப்புடைய ஹக்கு அது நிறைவேறணும், பெண்களுடைய உழைப்புடைய ஹக்கம் நிறைவேறணும். அப்பதான் நாங்கள் இந்த தீனுடைய உழைப்புல ஒரு 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 முடிவை காணலாம், ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அதனால தஷ்கீல் இருக்குது, சும்மா சடங்கல்ல தஷ்கீருடைய உணர்வு உண்டாக்குறோம். வந்து என்னதுக்குண்டா, வீட்டுக்குள்ள நாங்க 3 பேர் உட்கார்ந்தாலும் வக்து போறது எப்போ வர்றதுன்னு கேட்டு ஒரு பஜாருக்கு போனா அதே பேச்சு வருது, எப்போ போறது, நீங்க சில்லா எப்போ போறது, அல்லாட பாதையில வெளியாகணுமே. கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதே பேச்சு வரும். வந்து சகன்ல சாப்பிட்டாலும் 3 நாள் போவலையே, போவோமே கண்ணால் ஆகிட்ட பேச்சு வரும். வந்து ஏன் வீட்டுக்குள்ள பேசின பேச்சு. எங்கட பிள்ளை கிரவுண்டில் விளையாட கிளையும் உங்க அப்பா ஜமாத்துல போறலையா, எங்க அப்பா போயிட்டு வந்துட்டாருன்னு எந்த பிள்ளையும் பேசும். வந்து எங்கட மனைவியும் வீடு வீடாங்க குடும்பத்துல போனாலும் அதான் பேசுவாங்க. ஏன் வீட்டுக்குள்ள தான் பேசி கடவுள் ஒவ்வொரு நாளைக்கும் தஷ்கீல் பேசி என்னதுக்கு பேசுற தெரியுமா? நாங்க எங்க போனாலும் தஷ்கீல் உயிராக்க. எங்க மனைவி எப்பயும் தஷ்கீல் இருப்பா, எங்க பிள்ளை எப்பயும் தஷ்கீலைக்கும். கிரவுண்ட்ல விளையாடுனா அந்த குட்டாளியை தஷ்கீல் பண்றான். வந்து சரி, இது 4ஆம் இந்த தாலீமுடைய இந்த ஹல்கா அது எங்களோட வாழ்க்கையில பெரியதொரு திருப்பத்துக்குரிய ஒரு பயிற்சிக்குரிய இடம். அது அடுத்த வீட்டில குர்ஆனுடைய ஹல்கா வைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஹல்கா நினைவூட்டுகிறார். இந்த பொம்பளைக்கு நினைவூட்டு வதுக்குர்ன மாயுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில் உலகிக்குமா. இந்த பெண்களுக்கு நினைவுல வச்சு கொள்ள கேளுங்க, மறந்துடக்கூடாது. என்னது? மாயுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, உங்களோட வீட்டில சொல்லப்படுகின்ற விஷயம் என்னது? மின் ஆயாத்தில் உலகிக்குமா, அல்லாஹ்வுடைய வேதத்துடைய திலாவத், குர்ஆன் திலாவத்தும் உலகிக்குமா, இந்த இல்மு ஞானத்து வீட்டு தாலீமும் குர்ஆன் திலாவத்தும். இது பொம்பளைகள் பேண வேண்டிய விஷயம், உங்களோட பொறுப்பு. டைரக்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. வீட்டு தாலீமும்
குர்ஆன் திலாவத்தும் பெண்களுடைய பொறுப்பு மறக்கவானான்னு சொல்லுங்க. ஆம்பளையில் வக்து பெய்து 4 மாசத்துல இடைக்கிற நடந்ததான் அந்த கதை வைக்கப்படாது. ஏன் நல்லா டிரெக்டா ஆயத்து சொல்லுது, உங்களோட பொறுப்பு தான் இது, உங்களோட பொறுப்பு. ஆம்பளை இருப்பா, இல்லாம போவார், வெளியில போவார், வருவார். அதனால பொம்பளோட பொறுப்பு அது செய்யணும். 2 ஃபேமிலி வெளியில போறாங்க, லீவுல வெளியூர் பயணம். அப்ப அந்த பயணத்துல 2 குடும்பம் சேர்ந்து போறாங்க. மஸ்ஜித்ல இருந்து ஒரு செய்தியோட அந்த வீட்டுக்கு பேசணும். அப்ப அவர் சொன்னார், டைமை பார்த்துட்டு 8:30 மணி இல்லை, கொஞ்சம் பிந்தி ஒரு காமத்தில் பிந்தி பேசணும். ஏன்னு கேட்டேன், இல்லை தாலிமணி டைம் சொன்னார். அந்த வீட்டில் தாலிமில் தப்லீக் தெரியாத ஆக்களே அவங்க. இல்லை, எங்கட வீட்டு தாலியும் இந்த வீட்டில் நடக்கணும். எங்கட வீட்டு தாலியும் நாங்கள் போகிற இடமெல்லாம் நடக்கும். அதனால வீட்டில் வெளியாக்களே தாலியும் கித்தாபை எடுத்துக்கொண்டு தான் வந்தாங்க. அவன் இருக்கிறாங்க எங்கேயோ வந்திருக்கிறான் ட்ரிங்கோவில் அந்த வீட்டில் அந்த ஒன்றுமில்லாங்க அங்கே தாலியும் செஞ்சாங்க. ஏன் நாங்கள இரவுக்கு சாப்பிட போறோம் தானே, எங்கட வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தானே, இங்கே வந்து பட்டினியா இல்லையே சாப்பிட்றோம் தானே. ஏன் சாப்பிட இயலும்னா என் தாலியும் வாசிக்க இயலாது. எங்கட வீட்டில் சாப்பிட வேண்டிய சாப்பாடு விருந்தாளியா வந்து இங்கே சாப்பிட்றோம். அப்ப எங்கட வீட்டில் வாசிக்கிற தாலியுமே எந்த வீட்டில் வாசிக்க இயலாது. ஏன் வாசிக்கல? வாசிச்சு பாருங்க என்ன நடக்க போகுது. என்ன நடக்கும்? தாலி நடக்கும். அந்த அவங்க தப்லீக்குடைய மெசாஜில் இல்லையே, அது சரி வருமா? செஞ்சு பார்க்க வேண்டியதானே. நான் தாலியும் வாசிப்போம், அதை சொல்லுவோம். இது டைம் எங்கட வீட்டில் வலிமையா தாலியும் வாசிக்கிறது நாங்க விடுபடக்கூடாது. இந்த டைம் எங்கட வீட்டில் டீ குடிக்கிற டைம், எங்கேயும் டீ விடுபடுமா? விடுபடாது, நடக்கும். ஆனா தாலி மட்டும் ஏன் விடுபடும்? கல்யாண வீட்டில் தாலி வாசித்தாங்க. சரி, அதனால இது பெண்களுடைய பொறுப்பு, அது பாதுகாக்கப்படும். அடுத்தது 4 மஷூரா. மஷூராவுடைய அந்த பழக்கம் மூமின்களுடைய லட்சணம். அது வம்ருகும் ஷூரா பைனகும், அவருடைய காரியங்கள் அப்படி எல்லா காரியங்களும் தான் அவங்களுக்கு மத்தியில் மஷூரா பண்ணிக்கொள்வாங்க. ஆக மஷூராவுடைய தொடர்பு அது ஈமானுடைய அடையாளம். அதனால இந்த 5 விஷயங்களை இணைஞ்ச முழுமையான தாலீம் எங்களை வீட்டில் அங்கே செஞ்சு விடுறது. அடிக்கடி மர்கஸ்ல சுல்தான்மலை சொல்ற விஷயம்தான், தாலீம் எப்படின்னா எங்களை வீட்டுக்குள்ள நிறைய சாமான் இருக்குதானே, அதெல்லாம் எதால வந்தது? கதவால என்ன பண்ணுது? மோட்டால் இறக்கலையே உண்டையும் எல்லா சாமானும் கதவாலாம் போனது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கதவு வைப்போம், எல்லா சாமானும் வரக்கூடிய மாதிரி. என்ன அதே மாதிரி எல்லா நலவுகளும் வர கதவு தான் வீட்டு தாலீம். அந்த கதவை லொக் பண்ணிட்டா எல்லா கயிறும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். கதவு பூட்டி சாமான வெளியில. வீட்டுக்கு வர நலவுகளின் வாசல் வீட்டு தாலீம், எல்லா நலவுகளும் வரும் அதுக்குள்ளார. அதனால இந்த தாலீமை இந்த 5ஆமல யக்கீனோட அங்க செய்யணும், முறையாக செய்யணும், பேணுதலா செய்யணும், கண்ணியமா செய்யணும், விடுபடாம செய்யணும், இஸ்திகாமத்தை செய்யணும். இஸ்திகாமத்தை செஞ்சாதான் இஹ்லாஸ் வந்து கிடைக்கும். இஹ்லாஸ் கிடைக்காதான் கபூலியத் கிடைக்கும். கபூலியத் கிடைக்காதான் ஹிதாயத் பெறும். எங்கட வீட்டை விருந்தாளி வந்திருக்கிறா, என்ன செய்யற தாலீமை? நான் வீட்டில ஏதோ சாப்பிட்டு கொண்டு விருந்தாளி வர டக்குனு எடுத்துக்கொண்டு ஒழிக்கும் மறைக்கிறையா? நாங்கள் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், விருந்தாளியில் வராங்க, டக்குனு எடுத்து மூடுங்க, அதை பேக்க வைங்க, அப்படி கொண்டு வைங்க சொல்றேன். அப்படியே வச்சு அவங்க வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று செஞ்சு கொடுப்போம். வந்து ஏன் தாலீமை விட்டு மூடி கொண்டு வைக்கிறாள் மாதிரிக்குள்ள ஆக்கள் வந்துச்சாங்க. ஆக்கள் வந்தால் சாப்பாடு ஓடிக்கொண்டு மூடுறல வச்சு அவங்களே வச்சு சாப்பிடுவோம்னு கொடுக்கறது, சாப்பிடுவோம் உண்டு. ஏன் தாலீமை அவங்களுக்கு வாசிக்க இயலாது? டக்கு சரி ஆக்கள் வர டக்கு முடிச்சு சுபாலா பிறகு வாசிப்போம் உண்டு. தாலீமை மட்டும் ஏன் மூடுறது? வந்து அவங்களும் வந்து உட்காரட்டையுமே, அவங்களுக்கு சொல்லுவோமே, அவங்களுக்கு இதுல எவ்வளவு நலவுகள் இருக்குது, என்ன இருக்குதுக்குள்ள நாங்க என்னத்தை கண்டோம், தாவத்துன்னு கொடுப்போம் அவங்களுக்கு. இந்த தாலீமை எங்கட குடும்பத்துக்குள்ள உண்டாக்குற பொறுப்பை சுமக்கணும். இல்லைண்டா எங்கட குடும்பத்தால எங்கட தாலீம் அடிபட்டு போய்த்திரும். ஏன்னா குடும்பத்தாக்கள் அடிக்கிட்டு வருவாங்க போவாங்க, இனி அவங்க தாலீமை பேச மதிக்க மாட்டாங்க. அப்ப நான் தாலீமை சுருக்க வேண்டி வரும் அல்லது அப்படி முடக்க வேண்டி வரும்.
அதனால பொறுப்பெடுக்கணும். எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் குடும்பம் தாலீமும் உண்டாக்கணும். பொறுப்பெடுக்கணும். நான் மஷூராவை பார்க்கணும். இன்றைக்கு இந்த கிழமை யார் விட்டவை தாலீமை பேசுவோம். நாங்கள் கணவன் மனைவி போய் அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசி தாலீமை உண்டாக்கணும். இந்த மாசத்தை எத்தனை தாலீம் உண்டாக்கிக்கிறோம்? எங்களோட குடும்பம் யாராக மகள திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு அல்ல, திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அழைப்பு கொடுத்தோ காட்சி கொடுத்தோ ஒன்றும் இல்லாமலுக்கு ஒரு கூட்டம் பண்ணி சேருவாங்களே சும்மா டெலிஃபோன்ல. எத்தனை பேர் சேருவாங்க? 5-10 பேரா சேருவாங்க? 100-200 பேர் சேருவாங்க. கல்யாணத்துக்கு 1000 பேர் சேருவாங்க. இது வீடு வீடா போய் அழைப்பு ஒன்றும் இல்லை, சும்மா சொன்ன செய்திக்கு வருவாங்க. 150-200 பேர் வருவாங்க. அவங்க தான் இந்த நெருங்கிய குடும்பம். அவளை வீட்டிலே தாலீம் உண்டாக்குறது எங்க 2 பேரையும் பொறுப்பது. இல்லாட்டி எங்களை தர்பியத் கொடுத்து நாங்க வளர்த்த பிள்ளைகளை அவங்க பழுதாக்கிடுவாங்க. வந்து எங்களுடைய பிள்ளைங்களோட குடும்பத்துக்கு போவோமா இல்லையா? நான் கட்டுப்படுத்த அங்க போவானா, அவங்க வெஸ்டர்ன் டைப்ல உள்ளார்கள். இங்க போவானா, இவங்க தப்லீக் விலங்காக கட்டுப்படுத்த இயலுமா? பிரச்சனை யாருமே என்ன எங்கள் பிள்ளைகளை அனுப்பாம வைக்கிறீங்க, நாங்க அநியாயம் உங்களுக்கு அப்படி. எங்களை பிள்ளைங்களை குடும்பத்தில் போகத்தான் செய்யும். போய் என்ன செய்யும்? நாங்க இரவெல்லாம் கொடுத்த தர்பியத்தை பாழாக்கி போட்டு வரும். அதை எங்க குடும்பம் முழுக்க வீட்டு தாலீமை உண்டாக்குறது என்னுடைய பொறுப்பு என்று நாங்க முடிவெடுக்கணும். போய் உட்கார்ந்து பேசணும், பேசி உண்டாக்கணும். நாங்க பேசாமலே முடிவெடுக்கிறோம், அவங்க செய்ய மாட்டாங்க என்று. பேசி பார்த்தா தானே விளங்கும். வந்து அவன் செஞ்சோ இல்லையோ சொல்றது எங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்துடும். சரி, அடுத்தது வீடு தாலீமுக்கு அடுத்ததுதான் வாராந்த தாலீம். ஒவ்வொரு ஆண்களும் அவர் கார்கூனுண்டா அவர் ஒரு மஹல்லா வேலையில தொடர்பா இருக்கிறார். மஹல்லா வேலை தொடர்பு இல்லாத இஸ்திகாமத்துல கார்கூன் அவர் வேலையில அவர் இருக்கிறான்னு சொல்லலாம். மஹல்லா வேலை ஒன்று இருக்கணும். மஹல்லா வேலை ஒன்று இருக்குது என்பது அவருடைய மனசுல இருக்கணும். மஹல்லா வேலை டைம் அவசரமா போகணும். இன்றைய பிரயாணம் சரி வராதே, மஹல்லா வேலை இருக்குதே, மஹல்லா வேலை இருக்குது என்பது அவருடைய மனசுல இருக்கணும். ஒவ்வொரு பொம்பளைக்கும் அந்த பொம்பளை உழைப்போட இருக்கிற பொம்பளைண்டா வாராந்த தாலீம்ல இருக்கணும். வாராந்த தாலீம் பொம்பளைக்கு மஹல்லா வேலையே போல. சரி, நாங்கள் எல்லாம் வாராந்த தாலீமை கலந்து கொள்ளக்கூடாது, வாராந்த தாலீமை நடத்தி வைக்கணும். இந்த வாராந்தத்தை வளப்படுத்துறதுங்கிற பொறுப்பு. அதுக்காக சிக்கிறவனே எல்லாரும் வந்துட்டாங்களே, யார் இந்த பகுதியில் வர வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த வீட்டில் வாராந்த தாலீம் நடக்குன்னா இதை சுற்றி உள்ள 20-30 வீடுகள் எல்லாரும் வரணுமே. இங்க யாரும் வராம இருக்கிறா? அவங்கள போய் பேசி தஸ்கீல் பண்ணி வர வைக்கணும். வந்து வாராந்த தாலீம் இருக்குது. வாராந்த தாலீம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒவ்வொரு 20-25 வீட்டுக்கும் ஒரு வாராந்த தாலீம் நடக்கணும். ஒரு ஊர்ல வாராந்த தாலீம் நடக்குது, மேல் மாடியில் ஒரு வாராந்த தாலீம், கீழ் மாடியில் ஒரு வாராந்த தாலீம் நடக்குது. மற்ற வீட்டில் சின்ன சின்ன அமைப்புகள் இல்லாததுக்காண்டி ஒரே மாடி வீட்டு 2 தாலீம். இந்த மேல் மாடியில் இருக்கிற இந்த இதுக்கு இந்த முன்பக்கத்தில் உள்ள 25-30 வீடுகளும், இந்த கீழ் மாடியில் இருக்கிற வீட்டுக்கு இந்த பின்பக்கத்தில் உள்ள 30-40 வீடுகளும் 2 வாராந்தாலும் நடக்குது ஒரே வீட்டில். மேல் மாடியில் ஒன்று, கீழ் மாடியில் ஒன்று. அப்படி முழு ஊரும் கவராகணும் வாராந்த தாலீம். முழு ஊர்ல முழு பெண்களும் கவராக்கணும் வாராந்த தாலீம். மாசால இங்க நீங்க 2 மகளாக்கு தான் முயற்சி செய்றீங்க, அவ்வளவு ஆக்கள் இருக்கிறாங்க. இங்க வாராந்த தாலீம் ஆரம்பிக்கிறேன்டா எத்தனை 10 நாள் முடிக்க 2 பேரும், 3 நாள் முடிக்க 3 பேரும் இருந்தா போதும். அப்ப எவ்வளவு தாலீம் ஆரம்பிக்கலாம்? அதான் டெல்லியில சொல்லப்பட்ட 20-25 வீடுகளுக்கு ஒரு தாலீம் என்ற அடிப்படையில வாராந்த தாலீமை பரவலாக்கணும். ஒன்றுல 80 பொம்பளை கலந்து கொள்றாங்க என்பது விஷயம் அல்ல, அதல்ல விஷயம். அந்த ஒன்றை நாளாக்குவோம். 4 இடத்துல இடம் கேட்டேன். பெரிய கூட்டத்தை கூட்டி பெருமிதம் கொள்றதல்ல, முறையா செஞ்சு பிரயோசனத்தை அடைகிறது. எங்கட எண்ணிக்கை பிரிச்சு ஹோபாண்டு அதில் வந்து முறையா வேலை செய்யறது, வேலை முறையா செய்யறது. வாராந்த தாலீம் வளப்படுத்தப்படணும். வாராந்த தாலீமை உண்டாக்குறதுக்கு என்று பக்தி முடிக்க தேவைப்பட்டா தர்த்தீப் இல்லாமலே பக்தி வேலை செய்யலாம். தர்த்தீப் தேவையில்லை. 3 மாசத்துக்கு பிறகு ஒரு 3 நாள், 3வது மாசம் 3 நாள் அப்படின்னு இல்லை. நீங்க ஒவ்வொரு மாசமும் போகலாம். போன மாசம் 3 நாள் முடிக்கிட்டு வந்தா இந்த மாசம் 10 நாள் அவர் முடிக்க வச்சு வாராந்த தாலீமை ஆரம்பிப்போம். அது தகாசா. வாராந்த தாலீமை ஆரம்பிக்கணும் என்பது தகாசா.
தகாசாவுக்காக அனுமதி வழங்கப்படுகிறது. அவர் வக்து போயிட்டு அவசரம் ஆரம்பிச்சார் வாராத் அலிமை. ஏன் இவரை நாங்க இன்னும் இந்த 3 மாசம் 9 மாசம் போகும் 3 நாள் முடிக்கிறதுக்கு, அங்கே 1 வருஷம் போகும் 10 நாள் முடிக்கிறதுக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு பிறகுதான் வாராத் அலி வரும். அந்த 1 வருஷத்துக்கும் இந்த சுத்தியில் 50-60 வீட்டு பெண்களுக்கு ஈமான பேச்சு இல்லையே. அதாவது 1 வருஷம் தேவையில்லை, அவசரமா முடிங்க, வாராத் அலிமை ஆரம்பிங்க. ஏன் எல்லா பெண்களும் ஈமானுடைய பேச்சு கொண்டு வரப்படணும். ஏன்னா ஈமானுடைய தாவத் இல்லைன்றா ஷிர்க்கு போய் சேர்ந்துருது, இர்திதாதுடைய ஃபித்னா போய் சேர்ந்தது. மக்கள் மதமாற்றத்தின் பக்கம் வேகமா போய் கொண்டிருக்கிறார். ஈமான தூக்கி வீசி போட்டு வேலையை பார்க்கிறாங்க. ஈமான பாதுகாக்கிறது உயிரப்பணைய வைக்க வேண்டிய பாதையில ஈமான தூக்கி வீசி போட்டு அவங்கள ஏதோ சில விஷயங்கள் அடங்கிட்டு போறாங்க. அந்த ஈமான் பெருமதி இல்லா போகுது. அதனால இந்த உழைப்பை பரவலாக்கணும். அதுக்கு வாராந்த தாலீமை பலப்படுத்தணும். சரி, வாராந்த தாலீமையில பழைய பெண்கள் வார பெண்களை இஸ்திக்பால் செஞ்சு வரவேற்றி அவங்கள கலந்து கொள்ள வைக்கணும். அவங்களுக்கு அடுத்த கிழமையும் சந்தோஷமா வரணும். அவங்க வந்து அவர்கிட்ட போனா போட்டு இல்லை, புதுசா வந்த பொம்பளை அந்த இடத்துல நடந்து கொள்ற முறையை பார்த்துட்டு அடுத்த மத்தா பொம்பளையும் கூட்டிட்டு வரணும். வாராத்தலைமை நிகழ்ச்சிகள் அந்த மஸ்ஜிதில் செய்யப்படும். ஆண்களாக செய்வாங்க. அந்த கொப்பி அந்த வீட்டுக்கு போகும். அதெல்லாம் தஸ்கீல் பதிஞ்சு அனுப்பணும். தஸ்கீல் பேப்பர் ஒன்று வந்துச்சு தான் யாரை கையில் இருக்கேன்னு போகக்கூடாது. கொப்பி ஒன்று வச்சுக்கொண்டா லேசி. இந்த கொப்பியில் நாங்கள் மஷூரா முடிவை எழுதி அனுப்புவோம். அந்த கொப்பியில் அடுத்த பக்கத்தில் அவங்க தஸ்கீல் எழுதி அனுப்புவாங்க. அப்போ வீட்டு வாராந்த தாலிபுடைய கொப்பி ஒன்று தனியே இருக்கும். அந்த கொப்பியில் ஒரு பக்கத்தில் நிகழ்ச்சிகள் இருக்கும். பார்த்தா விளங்கும். போன கிழமை யார் கொடுத்தா, அதுக்கு முன்னாடி யார் கொடுத்தா, அதுக்கு யார் கொடுத்தா நிற்கும். சும்மா பேப்பர் எடுத்து அனுப்புனா யாருக்கு நினைப்பில்லை. போன கிழமை யாரை போட்டு நினைப்பிருக்கா, அவரே ஆக்கும் இல்லையா, இல்லை அவர் இல்லை இவரே ஆக்கும்னா அப்படியே ஜாலியாக பேத்துடும். வந்து கொப்பியில் எழுதி வச்சா விளங்குவோம். தஸ்கீலும் கொப்பிலே இருக்கும். அப்போதான் எங்களுக்கு கஸ்துக்கு உதவும். அது இந்த தாமீர் மஸ்ஜிதில் கஸ்து போகிறோம். இந்த வாராத்தினுடைய பேர் வந்துருச்சு, அதை போய் சந்திப்போம். இந்த தஸ்கீல் பாதுகாக்கப்படணும். யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுதோ அந்த பொறுப்பை முறையா நிறைவேற்றணும். உங்களோட மனைவிக்கு தாவத் கொடுப்பட்டீங்கன்னா முதாக்கரை செஞ்சு அனுப்பணும். சும்மா என்னத்தை வளமையா செய்யறதா வாக்கி வந்தது பேசிட்டு போறல, தயாரிப்பட்டு போகணும். முதாக்கரை செஞ்சுட்டு போகணும். ஒரு கவலையோட போகணும், ஃபிக்ரோட போகணும். ஆனா உணர்வூட்டி அனுப்பணும். அவங்கள 10 நிமிஷத்தை பேச்சினால வந்த பெண்களை மனசு மாறி தயாராகலாம். அவங்க அப்படி வீட்டுக்குள்ள தான் தயாரி செஞ்சு அனுப்பணும். சொந்தக்கா தொழு துவா செஞ்சுட்டு போகணும். சில தஸ்கீல் ஆண்கள் பக்திக்கு தஸ்கீல் பண்ணணும், பெண்கள் பக்தி போற தஸ்கீல் பண்ணணும். அடுத்தது இஸ்தலத்துக்கு தஸ்கீல் பண்ணணும். வீடு இஸ்தலம் கொடுக்கணும். எங்களை வீட்டில் ஜமாத் தங்கணும். எங்களை வீட்டை ஜமாத்து கொடுக்கணும். நபியுடைய கவலையை ஃபிக்கிர சுமந்து வந்த ஜமாத்துக்கு இடம் எங்களை வீடு நபியுடைய ஃபிக்கிருக்கு இடம் கொடுக்கிறோம். நபியுடைய கவலைக்கு இடம் கொடுக்கிறோம். ஆக்கள் விடுங்க, ஆக்கள் கொண்டு வந்து சாமான பாருங்க, அது பரக்கத். இஸ்லாம் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கிறதோன்னு ஒருண்டையும் பார்க்க வேணான்னு சொல்லிச்சு. அங்க ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ வாழ்றா, அப்ப நாங்கள் போய் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு ஃபர்தாவுடைய சூழல் இருக்கு, அவ்வளவு இருந்தா சரி. அது வேற வேற நிபந்தனை பார்க்க வேணான்னு சொன்னாங்க. ஜமாத்து ஆப்பிரிக்காவில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஜமாத்து சொன்னாங்க, நாங்க குர்பானியோட வேலை செய்யறவன்னு நினைச்சு கொண்டு வேலை செஞ்சோம். உண்மையில குர்பானி தான். ஆனால் மஹல்லாவுக்கு போனா அந்த மஹல்லாவுக்கு தள்ளி ஒரு டென்ட் ஒன்று அடிச்சிருந்துச்சு. என்ன டென்ட்னு கேட்டோம். பள்ளிக்கு என்ன டென்ட் அடிக்க இல்லை, அது மஸ்தூராத் ஜமாத், பெண்கள் ஜமாத். பெண்கள் டெண்டில் இருக்கிறாங்க. அட இவ்வளோ குளிர் டெண்டில் இருக்கையிலுமா? ஆண்கள் அப்போ தான் வயசாளிகள், அப்போ பெண்கள் அப்படித்தானே இருப்பாங்க. வயசாளி பெண்கள் டெண்டில் இருக்கிறாங்களே, அதை பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ காலம் 2-3 மாசமா நாங்கள் சுமந்து வந்தோமே, நாங்கள் குர்பானியோட வேலை செய்கிறோம்ண்டு அப்படியே கலண்டு வைத்துன்னு சொன்னாங்க. இந்த பொம்பளை எவ்வளோ குர்பானி செய்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த நாட்டில் அந்த பகுதியில் வீடுகளை தங்கலாம், சின்ன சின்ன வீடுகள். அவங்க மகரம்னு சொன்னா ஒன்று விளங்காது, சரியத்தினாலே விளங்காது, அவள் அதுக்குள்ள போய் இருக்கலாது. ஆனால் டெண்டில் இருந்து கொண்டு தங்கி கொண்டு அந்த ஜமாத் வேலை செய்கிறாங்க, பெண்கள் ஜமாத். சொல்ல எந்த நிலையிலே வேலை செய்ய பாருங்க. வேலையை விட்டு போட்டு வேற இடம் தேடி போவானா?
வசதியான இடம் பார்த்து போறல, வேலை இல்லாத இடம் போகணும். இப்ப அட்லுக்கமையில வேலை இருக்குது. இப்ப எங்க ஜமாத் எங்க போறோம் நாம? அட்லுக்கமை ஜமாத் காலிக்கோ நீர்கலமுக்க போனா என்னத்துக்கு போறாங்க? அட்லுக்கமை ஜமாத் பள்ளியாக்களை சேர்ந்து காலிக்கு போறாங்க. காலிக்கு என்னத்துக்கு போவாங்க? அட்லுக்கமை ஜமாத் நீர்கலமுக்கு போற என்னத்துக்கு அங்க போற? வேலை பார்த்து திர்றது இல்ல, புதுனம் பார்க்கறதுக்கு போற ஓ வேலை நல்லா நடக்குது, என்ன நடக்குது அதை பார்த்து போய் என்ன செய்ய போறீங்க? வேலை நடக்காம இருக்குது, அங்க வேலையை உருவாக்கணும். வேலை நடக்காதது வேலை நடக்கும். அந்தாபுரத்துல ஆனவிழுந்தான் பகுதியில் ஜமாத் வேலை செஞ்சாங்க. அவங்க மர்கஸுக்கு வந்தாங்க, வாபஸுக்கு மர்கஸுக்கு வரல, கேட்டு வந்தாங்க எங்களுக்கு வாபஸ் பயானே, எங்களுக்கு தர்பியத் பயானே ஆட்கள் இல்லை. ஒரே ஒரு ஆள் ஒரு ஆள் 2 பேர் வந்தா முழு சில்லாவுக்கும் ஒரே ஒரு 2 தரபியத்தான் அடைஞ்சிச்சு. அதனால மர்கஸ் வான்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்து 2 நாள் மர்கஸ்ல இருந்து மர்கஸால நிகழ்ச்சியெல்லாம் போட்டு கொடுத்து பண்ணாங்க. வேலை செஞ்சாங்க. 5-6 பேர் தயாராச்சுல 7 மணி சேர்த்து வேலை செஞ்சாங்க. ஒரு ஆள் 2 பேர் அப்படி சேர்த்து வேலை செஞ்சாங்க. ஒரு வாப்பாவும் 2 மகனும், ஒரு மாமியும் 2 மருமகளும். அதான் ஜமாத். அவர் 2 மகன்மாரையும் இந்த 2-3 மாசத்துக்குள்ள சில்லாவுக்கு தயாரிச்சார். 3 நாள் போக வச்சு ஒரே தொடரா 3 நாள் போக வச்சு அப்படி வச்சு 10 நாள் போக வச்சு டக்குனு சில்லாக்கு எடுத்தார். அது தர்த்தீப்ல வேலை செய்யல, தக்காச சில்லா போக வைக்கிறதுக்காக வேண்டி மலுமண்ண வேலை செய்ய வச்சு ஆக்களை தயாரிக்க எடுத்துட்டு வாப்பா மாஷால வேலையில முன்னணியில் இருக்கிற கார்ட்டூன் 2 மகன்மாரையும் எடுத்துட்டு வந்தார். கொடுத்த ஏரியா வந்த ஏரியா சொன்னா கடைசியில 7-8 பெண்கள் வந்துட்டாங்க. 3 நாளைக்கு ஜமாத்துல 2 பேர் தானே இணைக்கலாம், கூட இணைக்கலாது. கூட்டி பார்த்து ஒத்துருமை இல்லை. என்ன செய்யறது? துவா செஞ்சு வீட்டை போங்கன்னு அனுப்பி வச்சோம். யாரும் பதில் சொல்றதுக்கு தயார்? வந்த பொம்பளைகளை வேலை செய்யாமலுக்கு அனுப்புன இருக்குது. இந்த அநியாயம் யாரு தலையில் செய்யும்? முதல்ல அந்த அநியாயம் அந்த ஜோன்ல போய் சேரும். அந்த ஜோன்ல ஏனைய ஏரியாக்களையும் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறது. எங்களோட பலகீனமான ஒரு ஏரியாவில் பெண்கள் ஜமாத்து வேலை செய்யறாங்க. அங்க வேலையே இல்லை. இந்த வேலை நடக்குதான்னு எட்டி பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லையே. பலமான ஏரியாக்களுடைய கண்ணுக்கு தெரியும் தான். எங்க நாட்டில மூல முடுக்கலையில ஒன்றுமே இல்லாத ஏரியா பெண்களுக்கு தெரியா, பர்தா தெரியா, பத்திரித்தனம் தெரியா, விடுதலம் தெரியா, அதெல்லாம் மறந்து வாழ்றது அநியாயமா இல்லையா? வேலை இல்லாத இடத்துல போய் குர்பானியோட வேலையை உண்டாக்கணும். அப்பதான் வேலைக்கு கல்பு திறப்படும். வயத்திலிருந்து பேசுறதெல்லாம் வேலை இல்லை, கல்பு திறந்து பேசுறதுதான் வேலை. கல்பு எல்லாம் திறப்பான். எங்க நீங்க வேலையை திறக்க போங்க. மூடி கிடக்கிற இடங்களுக்கு வேலையை இல்லாத இடத்துக்கு போய் குர்பானியின் வேலையை உண்டாக்குவோம். அப்படி போனா எல்லாம் வேலையுடைய விளக்கத்தை தருவான். இல்லாட்டி புதுனம் பார்த்துக்கிட்டே காலம் போகும். நெல்ல வேலை நடக்கிற ஏரியா, நெல்ல பள்ளையாளுடைய ஸ்தலம். என்னத்துக்கு ட்ரிப் வந்த மாதிரியா? பள்ளையாக்களுடைய ஸ்தலம் மட்டும் தரணும். என்னத்துக்கு? ஒன்றுமில்லாத ஸ்தலம் உண்டு, புதிய ஸ்தலம். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தீனே தெரியாத ஒரு வீடு ஒன்று தேவை எங்களுக்கு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை போய் தான் அவளை தொழுகையை படிச்சு கொண்டு போவாங்களே, ஷரியத்தை படிச்சு கொண்டு போவாங்களுக்கு. அவங்க இன்னைக்கு நாளைக்கு மூத்தா போனா நாசமா போறியா? அவங்க எங்களோட ஹக்கு இல்லையாது. அது ஒன்றுமே இல்லாத வீட்டை எடுத்து அதுல அந்த வீட்டுல தீனும் இல்லை, துனியாவும் இல்லை. அந்த ஜமாத்துக்கு அபுசாரி சொன்னாங்க 40 நாளையிலையும் 2 நாள் தான் ஷோடிஸ் தின்னாங்களாம். நாங்க ஒரு நாளைக்கு 2 தரம் ஷோடிஸ் திங்கிறோம். எங்கடைய ஜமாத்து ஒரு நாளைக்கு 2 நேரம் 2 டீலையும் ஷோடிஸ் எல்லாம் டீ வருமா இல்லையே? காலை டோஸ்ட் ஷோடிஸ் ஐட்டம் வேற, மாலை ஷோடிஸ் ஐட்டம் வேற, 2ம் அப்படி வரணும். அப்பதான் டீ பூர்த்தி ஆகும். அவங்க முழு சில்லாவிலையும் 2 ஷோடிஷா சாப்பிடுக்கிறாங்க. அது ஜமாத்தை பார்க்க வந்தாங்க, வாங்கிட்டு வந்தது. ஏன்னா கடையும் இல்லை, ஒன்றையும் இல்லை, அங்கே வாங்குறதுக்கு இல்லை. அப்படி குர்பானியில வேலை செஞ்சாங்க. உழைப்புடைய குர்பானியுடைய பகுதியை தேடி தேடி போகணும். அட்லுக்க மக்கள் எங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்றாங்க? தேடி தேடி போறாங்க. வியாபாரம் அது, இது வியாபாரம் தானே. தேடி தேடி போங்களே. உழைப்பை இல்லாத இடத்தை தேடி தேடி போறது, உழைப்பை இல்லாத தீனை இல்லாத வீடுகளை தேடி தேடி போறது. தீனை உண்டாக்குவோம். அல்லாஹ் இறக்கப்படுவான். அல்லாஹ் கல்வை திறந்து தருவான். அல்லாஹ் அப்படியா போறீங்க, உலகத்தெல்லாம் திறந்து தருவான். சைனாவுடைய மன்னன் சொன்னானே, அப்படியாக்களை வந்துக்கிறாங்க. அவர்கள் போற வழியில மலையொன்று இருந்தா மலையும் வடிச்சு இடம் கொடுத்துரும் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நான் இந்த இடம் தெரிஞ்ச என்னையும் வந்து பிடிச்சிருவாங்க சொன்னாங்க.
அவங்க இல்லாத இடத்துல தீனை உருவாக்குற அந்த வேகத்துல போறாங்க. உலகம் இடம் கொடுக்குமா அவங்களுக்குன்னு சொல்லி சில இது எங்களை வீட்டுக்குள்ள இந்த உணர்வு உண்டாக்கப்படணும். எங்களுடைய நாளாந்த விடுத்தாலையும் எங்களை வாராந்தத்தாலையும் இந்த உணர்வுள்ள பெண்களை பிள்ளைகளை உண்டாக்குறது தான் இது. சமுதாயம் உருவாக்கப்படுறது. அல்ல ஹஜ்ஜுக்கு என்னது கூப்பிடுறான்? ஒரு சமுதாயம் உருவாகினது. அதுக்கு 3 பேர் ரெடியானாங்க. ஒரு வாப்பா, ஒரு உம்மா, ஒரு வாலிபர். அதை தயாரிங்க உங்களோட வீட்டில. ஒரு வாப்பா தயாராகணும் இப்ராஹிம் அசத் முன்மாதிரியில, ஒரு உம்மா தயாராகணும் ஆஜியா சதர் முன்மாதிரியில, எங்களோட பிள்ளை தயாராகணும் இஸ்மாயில் சதர் முன்மாதிரியில. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம், குடும்பங்கள் சேர்ந்தான் ஒரு சமுதாயம். அது உருவாக்குறதுக்கு தான் எங்களோட வீட்டு தாயிலையும் வாராந்த தாயிலையும். சும்மா படிக்க போட்டு மூடி வச்சு விட்டு போறதுக்கு இல்லை வந்து சில இதெல்லாம் செஞ்சு போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கல குரூச் வெளியாகி போகணும். அல்லாஹ் 3 நாள் 3வது வாரம் பெண்கள் ஜமாத்து ஏன் போகலன்னு தான் கேட்கணும். டெல்லியில சொன்னாங்க, யோகுமார் சொன்னாங்க, 3வது மாசம் ஆண்கள் ஜமாத்துல வாராருன்னா அவர்தான் கேட்கணுமா, பாய் என்ன பாய் நீ 3வது வாரம் ஆண்கள் ஜமாத்துல வந்திக்கிற, என்னத்துக்கு வந்தேன்னு கேட்கணுமா? ஏன் வீட்டை பிரச்சனையா, சண்டையா? இல்ல வைஃபுக்கு சுகம் இல்லை. அப்ப உமா கூட்டிட்டு போங்களேன், மாமியை கூட்டிட்டு போங்களேன், தாத்தாவை கூட்டிட்டு போங்களேன், மகளை கூட்டிட்டு போங்களேன். எவ்வளவு பெரியா கூட்டிட்டு போறதுக்கு? ஒரு நாள் வைஃபை கூப்பிட்டாரு. அவன் ஏலாண்ட சி ஜமாத்தி எனக்கு 2 பக்கமா ஏலாண்டா வந்து தாத்தாவை கூப்பிட்டு அவையும் ஏலாண்டா. அவர் சாட்சியை கூட்டிட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்த அவ பிக்கப் ஆயிடுச்சா வந்து. இப்ப அடுத்தது வந்தா தாத்தா சொல்லாது நான் என்ன கூட்டிட்டு போனான்னு வரேன்னு சொல்லி. இப்ப இவரு என்ன ஒரு நாளைக்கு சாட்சியை கூட்டிட்டு போறாரு, தாத்தா கூட்டிட்டு போறாரு. அப்போ வைஃப் குழப்பமாக்கும் தானே எல்லாரும் கேட்பாங்க. இவ்வளவு மானமே திரும்ப அடே மனைவி விட்டு போய் இவர் மத்தாக்களை கூட்டிட்டுறாரு. அப்ப அவைக்கு ஒரு தங்கடம் ஆயிடுச்சு. சரி வாரதேட்டு அப்படி ஆயிடுச்சா வந்து. மனைவி ரெடி இல்லைன்னா விட்டு போட்டு மற்ற யாராவது கூட்டிட்டு போக வேண்டியதாங்க வந்து. ஏன் இது பெண்கள் பக்தி. யாராவது ஒரு பொம்பளை கூட்டிட்டு போவோம். மகரமான பெண்கள் யாராவது இருக்கான எங்களோட குடும்பத்துக்குள்ள யாராலும் கூட்டிட்டு போறாங்க. பெண்களுடைய தர்த்தீபுல ஏதாவது முன்பின் நடந்தா ஆளை வீட்டுக்கு அனுப்புறது யோசிக்காமலேயே வக்துக்கு அனுப்புறது யோசிங்கன்னு சொன்னா மசூரா பண்ணுங்க. ஒரு ஆண்கள் வக்து போன நம்ம போகல என்ன செய்யறேன்னு போயிட்டு வாங்கன்னு சும்மா அனுப்புறல. மசூரா பண்ணி இருங்க, ஊட்ட பயிற்ற வேணாத இருங்க. மசூரா பண்ணி அதை முறையான முறையில அனுப்பத்தான் பார்க்கணுமா. வருஷத்துடைய 10 நாள் எப்படி முடிக்கிறணும், 3வது வருஷம் எங்களுடைய சில்லா வக்து போகணும். இது பெண்களுடைய உழைப்புடைய ஆரம்ப கட்டம். இது பல வருஷமா சொல்லிட்டு வரதான். இது ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறான வருஷம் உங்களுக்கு 1000 முழுக்க. அடுத்த கட்டத்துக்கு போற இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு 3 நாள், 3 வருஷத்துக்கு ஒரு சில்லா, வருஷத்துக்கு 10 நாள். இது பெண்கள் உழைப்புடைய பூர்த்தி அல்ல, பெண்கள் உழைப்புடைய ஆரம்ப படிநிலை. ஆரம்ப படிநிலையிலான 1000 முழுக்க இருக்கிறது. அடுத்த படிநிலைக்கு போற இல்லையா? ஆரம்பிக்க தொழில் 50 வருஷம் அப்படித்தானே இருக்குது. எவ்வளவு தூரம் போய்த்தோம்? 2 வருஷத்தால தொழில் எங்கே போயிடுச்சு? தபிலிக் அங்கதான் இருக்குது. சொல்ல அடுத்த கட்டம் இருக்குது, தக்காசாவுடைய கட்டம். போனாலும் 3 நாள் லேடிசமா போயிட்டு வந்தது. இந்த வருஷம் இந்த மாசம் புத்தக ரெடியா இருக்கிறதா? யாரும் இல்லை கூட்டி போறதுக்கு. நாம ரெடியா இருக்கிறோம் போறதுக்கு. தக்காசாவுக்கு எப்பயும் ரெடி. ஆனா இந்த மையமா ஒவ்வொரு ஆட்கள் என்ன சொன்னா, நாங்க ஒவ்வொரு கிழமையும் 3 நாள் போக ரெடி, ஒவ்வொரு மாசமும் 10 நாள் போக ரெடி, ஒவ்வொரு வருஷமும் பெண்கஞ்சமா சில்லா போக ரெடி. நாங்க ரெடி மசூரத்தான் தான் போவோம். சொல்ல நிசாமுத்தீன்ல டெல்லியில சில பெண்கள் பக்தி விளைஞ்சாங்க. வருஷம் 4 மாசம். அது டெல்லிக்கு மட்டுமே இல்லை, முழு உலகத்துக்கு முள்ள தர்த்தீவு தான். பெண்கள் 4 மாசம் போறது. எப்படி போவாங்க சார்? 2 மாசம் நிசாமுத்தீனுக்கு வந்து பக்தி முடிச்சுட்டு போனாங்க. 2 மாசம் நிசாமுத்தீனுக்கு வந்து வக்து முடிக்கிட்டு போனா அவரே எப்படி சோர்ந்து போய் சோம்பரியா போவாங்களா? எப்படி உஜாரா போவாங்க? நிசாமுத்தீன் முழு உலக தகாசம் முன் வைக்கப்படுது. நாடா மக்கள் வர்றாங்க. ஒவ்வொரு நாட்டுடைய காகுசார் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கேட்டு ஒரு துடிப்போட போவாங்க. போயிட்டு உழைப்பு செய்வாங்க. பெண்கள் உழைப்பு செய்வாங்க. உழைப்பு செஞ்சு புதிய ஜமாத்தோட தயாரிச்சாங்க. கூட்டி போறது ஒத்தருமே இல்லை. நான் கூட்டி போறேன், நான் தயாரிக்க ஜமாத்தை தயாரிச்சு கூட்டி போறாங்க. அங்க 2 மாசம் வேலைக்கு வந்தாங்க. வந்து ஒரு 2-3 மாசத்தால அதே வருஷத்துல என்ன 2 மாசம் தயாரான ஜமாத்துக்கு பழையாக்கள் இல்ல தக்காசாவுக்கு ரெடியா கூட்டி போறாங்க. அப்ப அந்த பொம்பளை 4 மாசம் வேலை செய்யறாங்க. எங்க நாட்டில மர்கஸ் வக்துக்கு பெண்கள் தர்த்தீப் இல்லை.
நான் அவ்வளோ ஜமாத் வரல. இப்போ மர்கஸுக்கு எடுக்கலையே ஜமாத். டெல்லியில் அப்படி இல்லை, முழு உலக நாட்டு ஜமாத்தெல்லாம் இங்கே வருவாங்க. அந்த பெண்களை கவனிக்கிறதுக்கு மர்கஸ் வக்து நாங்கள் ஆண்கள் இங்கே கொடுக்குற மாதிரி சோடியா போய் அங்கே 2 மாதம் இருப்பாங்க. வந்து ஆண்கள் இங்கே இருப்பாங்க, பொங்கல் இங்கே இருப்பாங்க. வந்து அந்த பெண்கள் தான் 4 மாதம் முடிக்கிறாங்க வருஷத்தில் ஒரு கட்டத்தில். அதனால் நாங்கள் ஒன்று கூடிக்கிறோம் தகாசாவுக்கு ரெடி என்ற நிலையில் உள்ள ஆட்கள். நாங்கள் தகாசாவுக்கு ரெடி. எங்களை ஜமாத் வக்துக்கள் வெளியாகிறது முறையாக வெளியாகணும். என்ன ஜமாத்து தயாரிக்கப்படணும், மஷூராவுக்கு வரணும். இப்போ எங்க 3 நாள் ஜமாத் எல்லாம் கொழும்புக்கு அனுப்புற இல்லையே. 3 நாள் 10 நாள் முந்தி தான் கொழும்புல 3 நாள் எடுத்தா, அப்புறம் 10 நாள் எடுத்தா. இப்போ உங்களோட ஏரியாவே பார்க்க சொல்லிட்டாங்க. அது மஷூராவுக்கு எடுத்து ஏரியா மஷூரா எடுத்து முறையான முறை ஜமாத் அமைக்கப்படணும். பொருத்தமான ஆட்களும் ரவானை செய்யப்படணும். சும்மா யாரும் நீங்க சொல்லிட்டு போங்களேன், இந்த விஷயம் ஞாபகப்படுத்திட்டு போங்களேன், இந்த போராக்கள் நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்திட்டு போங்களேன். அப்படி வேலை அலட்சியம் பண்ணக்கூடாது, சோம்பரித்தனமான வேலை செய்யக்கூடாது. பொருத்தமான ஒரு ஆள் அது முழுக்க ரவானைக்குரிய முழு விஷயங்களை சொல்லி அனுப்பணும். ஜமாத் புதிய உணர்வோட போகணும், இவ்வளவு சாதிப்போம் என்ற அந்த சிந்தனையோட போகணும். ஜமாத்தை உற்சாகமாக்கி அனுப்பணும். ரவானைக்கு முறையா செய்யணும், முறையா செய்யக்கூடிய ஆளைத்தான் போடணும். என்ன எல்லாரும் போன கிழமை செஞ்சா பரவாயில்ல, இந்த கிழமை செய்யட்டினால் செய்யக்கூடிய ஆட்கள் தான் போடணும். அது மாதிரி ஜமாத்தில் அங்கே வாபஸ் முறையாக செஞ்சுட்டு வரணும். ஜமாத் போய் என்ன செய்யணும், வாபஸ்லையும் அந்த முழு விஷயங்களை அப்படி தேவைப்படுத்தணும். கொள்ள மர்கஸால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ரவானைக்கு வாபஸ் செய்யும் பற்றி 2 நிகழ்ச்சி செஞ்சாங்க. கொழும்புல உண்டு, அக்கௌண்டையில் உண்டு. முழு நாட்டியம் உள்ள பெண்கள் ஜமாத்து ஈடுபடுற எல்லாரும் ஒன்று கூட்டினாங்க. ரவானைக்கில் அடங்க வேண்டிய விஷயங்கள் என்னென்று அந்த 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 ஒரு நாள் நிகழ்ச்சியில் முழுமை ஞாபகப்படுத்தப்பட்டது. வாபஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படும் தனி ஞாபகப்படுத்தப்பட்டது. வந்து நிறைய பேர் போனாக்கள் இருப்பீங்க. வந்து அதனால் வாபஸ் ரவானைக்கு இது முழுமையாக முழு விஷயங்களையும் அதில் முழுமையாக சொல்லி அனுப்பப்படணும். அந்த ஜமாத் அவங்க 24 மணி நேரம் 3 நாளோ 10 நாளோ எப்படி கழிக்கணும்னு முறை சொல்லி அந்த முறையில் மக்கள் செஞ்சு விடணும். ஊர் பெண்கள் வருவாங்க, பழையாக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக தர்பியத்துக்குரிய விஷயங்கள், காலையுடைய தர்பியத், மாலையுடைய முதாக்கரா தலைப்பு தரப்பட்டுச்சு எங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட தலைப்பு, அந்த தலைப்பில் பேசி சொல்லப்படுது. ஜமாத்துக்குரிய முதாக்கரா, அது முழு ஊர் மக்களுக்குரிய முதாக்கரா இல்லை, அது ஜமாத்துக்குரிய தர்பியத்துக்குரிய விஷயம். மாலை நிகழ்ச்சியை தவிர அடுத்த நிகழ்ச்சி தான் காலையில் தாலீமுல தெரியும். 10 நாளைக்கு 10 பேரை விட அதிகமாக வந்தாங்கண்டா அவங்களுக்கு பயான் எக்ஸ்ட்ரா வச்சப்படும். அதான் ஊராக்களுக்குரிய அந்த பயான், தஸ்கீல் பயான். அடுத்தது ஆண்களோட பாதையில் வெளியாகிறதுக்கு பெண்கள் உதவியா இருக்கிறது. சரி, பெண்களுடைய உறுதுணை இல்லாமலுக்கு ஆண்கள் இந்த பாரத்தை முழுமையா சுமக்க இயலாது. நுபுவத்துல உழைப்பு பொம்பளை இருந்தா ஆரம்பிக்கப்பட்டது, ஆண்கள் இருந்து ஆரம்பிக்கப்படல, பொம்பளை இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நுபுவத்துல உழைப்பு மஸ்ஜித்ல இருந்து ஆரம்பிக்கல, வீட்டில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஹெராவுல இருந்து வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது போய் இந்த விஷயத்தை ஒப்படைச்சது தன்னை மனைவி ஹதீஜா கிட்டதான். மனைவியை தயாராக்கி எடுத்தாத்தான் வேலையை வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். ஏன் வாழ்றால் மனைவி தானே. வேலை வாழ்க்கைக்குரியது, இது சும்மா சபைக்குரியதல்ல. ஒரு சபைக்கு பேசிட்டு வர பேச்சு இல்லை, அது வாழ்க்கைக்குரியது. வாழ்க்கைக்குரியதுன்னா வாழ்க்கையுடைய பார்ட்னர் தான் மனைவி. அப்ப வாழ்ற இடத்துக்கு வரணும் வீடு, வாழ்ற இடம் வீடு, வாழ்றாள் மனைவி. அப்ப அங்கதான் வேலை வரணும், அப்பதான் வாழ்க்கைக்கு வரும். தப்லீக் இல்லாட்டி வாழ்க்கைக்கு வராது. ஆரம்பத்தில் உழைப்பு ஹதீஜா இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, வீட்டில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அங்கதான் ஹெராவுடைய விஷயம் சொல்லப்பட்டது. நாங்க ஹதீஸ் படிப்பிக்கிறோம். அப்ப ஹதீஸ் முதலாவது பேசப்படுது. அந்த 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 5 ஆயத்தையும் மிஷனம் சோதி காட்டியிருப்பாங்க. அவன் மனைவியோட முதலாவது குர்ஆன் திலாவத்து நடக்குது. குர்ஆன் திலாவத்தும் ஈமானிய முதாக்கராவும் நுபுவத்துல் உழைப்புல ஆரம்ப விஷயம். அதுபோல கஸ்து வந்தது, அதுபோல தான் பள்ளிக்கு போனது, அதுபோல நண்பர்கள்ட்ட போனது, அதுபோல தான் ஏழை உழைப்பு நடந்தது. அடிப்படையான உழைப்பு. அதனால பெண்களுடைய உறுதுணை இல்லாமலுக்கு ஆண்களுடைய குர்பானி பூர்த்தி ஆகாது. அல்லாஹ்வுடைய பாதையில ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு உதவியா இருக்கிறது. அப்படியா உள்ள பெண்கள் அவங்க சாதாரண பெண்களை விடவும் விசேடமான இடத்தை அடைகிறாங்க.
அல்லாட உதவியை நேரடியாக கண்டுகொள்றாங்க. ஆச்சரியமான அல்லாட உதவியுடைய காக்குசாரிகள் எங்கள் நாட்டிலே ஏராளமாக இருக்குது. கணவன் அல்லாட பாதை அனுப்பிட்டு கஷ்டத்தோடு இருந்து, பசியோட இருந்து, பட்டினியில் இருந்து ஒரு வீட்டில் அப்படி ஒரு நிலைமை நடக்குது. கடிதம் மர்கஸுக்கு வந்துச்சு. பிள்ளையெல்லாம் கத்துது, பசிக்குதுமா, ஏதாவது தாங்க, பசிக்குது பசிக்குது. அவன் முசல்லாவில் விட்டு அல்லாட்ட மறைகிறான். குடும்பத்தில் கை நீட்டி கேட்கலாம், காசு 10,000 தாங்களே, வந்த பிறகு தாங்கன்னு கேட்கலாம், கொடுப்பாங்க. ஆனால் பார்வை தப்லீக் மீது தவறாக விழும். ஜமாத்துபா அப்படி சொல்லி விட காசை தருவாங்க. ஜமாத்தில் போய்க்கிறாரு, அந்த கேள்வி என்ன கேள்வி? ஜமாத்துக்கு அடி விடுவது காசு தராங்க. அந்த வேலைக்கு அடி விடக்கூடாது, அதனால் வாய் திறந்து யார்ட்டையும் கேட்க மாட்டேன், அல்லா கிட்ட கேட்போம். அவன் முசல்லாப்படி தொழுது அல்லாட்ட கேட்டுக்கிட்டு அழுது இருக்கிறான். பிள்ளைகள் உம்மோட காலை பிடிச்சி பசிக்குதுன்னு கத்துதுகள். பசி கத்து பிள்ளை கத்துது, பிள்ளைகள் கத்து, சின்ன பிள்ளைகள் கத்துறது பார்த்து உமா கத்துறான், அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். கத்தி பிள்ளைகள் அப்படியே தூங்கிட்டு இவை முசல்லாவில் இருந்து அழுது அப்படியே அழுது படுத்துட்டாங்க. எல்லாரும் அழுது 7ஆம் தூங்கிட்டாங்க. சரி, கணவன் அல்லாட பாதையில் போறதுக்கு உறுதுணை வந்த மனைவி அந்த பாரத்தை சுமப்போம் தயாராகினான். அல்லா பார்த்தான், சுமக்கிறா என்ன கொடுப்பேன், எவ்வளவு சுமக்கிறான் அல்லா கொடுத்து பார்த்தான். பிள்ளைகள் பசியை தாங்க இயலுமா? பிள்ளைகள் பசின்னு கத்திரத்தை உமா கேட்டுக்கொண்டு இருக்க இயலுமா? அதுவரை எல்லாம் பார்த்துட்டான், நல்லா முடிவு செய்யிட்டான். சில இது நடக்கிறது சாத்தியம் இல்லை, நாங்கள் அந்த இடம் வரைக்கும் போக மாட்டோம். இடையில தப்லீகை லொக் பண்ணிடுவோம் போதும்னு சொல்லி அந்த பொம்பளை தைரியமா போனா. அந்த தூக்கத்திலே கனவு கண்டா. நபிசல்லாஹ் நன்மாராயம் கிடைச்சிச்சு. கடைசியில் சொன்னாங்க, எங்களுடைய அமானியத்தை உங்களோட வீட்டில் வச்சுட்டு போறோம், எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போனான். எலும்புனா மனைவி முழிச்சு எலும்புனா, ரசூலுல்லாஹ் வந்துட்டு போறாங்களே எங்களை வீட்டுக்கு. இப்ப அழுக சந்தோஷத்துடைய அழுக வருகிறது. நபியவங்க வந்துட்டு போயிட்டாங்களே எங்களை வீட்டுக்கு, இந்த அழக சந்தோஷத்துல அழக வருகிறது. அமானிதம்னு சொன்னாங்களே, தேடுறா. ஒவ்வொரு அறையா போய் தேடுறா. அதை பிரட்டி இதை பிரட்டி அதை திறந்து சொல்ல அமானிதம் என்னன்னு தேடி பார்த்தா அமானிதம் மட்டும் இருந்துச்சு. அது நிறைய ஒரு தொகை பணம் இருந்துச்சு. அந்த கடிதம் மர்கஸுக்கு வந்துச்சு. மர்ஹூம் அபுல் ஹைர் சார் தான் அந்த கடிதத்தை வாசித்தார். அவரால் முல்லா புழுக்க வாசிக்க இயலா போய்த்து அழுது தேமி தான் வாசித்தார். அந்த வசனங்கள் அப்படிதான் கடைசியில் வந்துச்சு. கணவன் நல்லாடு பாதையில போகட்டும், நீ என்ன செய்ய போறான்? நான் அல்லாவோட இருப்பேன். கணவன் அல்லாவுடைய பாதையில இருப்பார், நான் அல்லாவோட இருப்பேன். தான் வீட்டு தாலையும் வாரான் தாலையும் அப்படியான ஒரு பொம்புடைய தயாரிச்சு எடுக்கிறது. தைரியமான ஒரு பொம்புல, நான் அல்லாவோட இருப்பேன், கணவன் அல்லாவுடைய பாதையில இருப்பார். இருந்தா முசல்லாவில் இருந்தா வரக்கூடிய முழு பாரத்தையும் தொழுகையாலை சமாளிச்சா சாதனை உண்டானிச்சு. அல்லா சவால். இதனால இந்த உழைப்பில் தரப்பட்ட முழு தர்த்தீப்களும் இது சும்மா நிகழ்ச்சிகள் அல்ல, வாழ்க்கையுடைய தர்த்தீப். அந்த வாழ்க்கையில நாங்க சாதனை செய்கிறாக்கள், பொதுமக்களை போல. எல்லாம் சொல்லுவாங்க மனைவிமாரை பார்த்து, நபியுடைய மனைவிமார்களே நீங்க மத்த பொம்புளைகளை போல இல்ல, லஸ்துன்ன கஹதிமின நிசா, ஏனே பொம்பளை போல இல்லை நீங்க. அதான் இந்த பொம்பளை இருக்கு. கார்கூன்களுடைய மனைவிமாரே, நீங்க மத்த பொம்பளைய போல இல்ல, உங்களுடைய தரம் வேற, உங்களுடைய அந்தஸ்து வேற, உங்களுடைய பொறுப்பு வேற, நீங்க சுமந்தது வேற, நீங்க செய்ய போறது வேற. ஏனைய பொம்பளைய பார்த்து ஏமாந்துடாதீங்க. அல்லாஹ் எங்களுக்கு இந்த தந்திக்கிற பாக்கியம் அது. ஆனா இன்ஷா அல்லாஹ் கண்ணை திறந்து பார்த்து உலகத்திலே மயக்கத்திலே ஏமாந்து வைத்திராமலுக்கு கல்பு திறந்து ஹக்கைக்கத்தை பார்த்து நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு சாதனையை செய்வோம், அல்லாஹ் எங்களை பாவிப்பான் என்ற உயர்ந்த லட்சியங்களை வச்சுக்கொள்வோம். அல்லாஹ் தாலா எங்கள் அனைவரையும், எங்கள் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் சஹாபாக்களை பாவிச்ச மாதிரி இந்த மேலான உழைப்பு அல்லாஹ் தாலா பாவிப்பானாக. அல்லாஹ் தாலா எங்கள் அனைவரையும் இந்த உழைப்புக்கான கபூல் செய்வானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.